இன்றைக்கி நம்ம எக்ஸலில் இந்த ஒரு டேஷ்போர்டு வந்து சேல்ஸ் டேஷ்போர்டு வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு டேட்டா ஒன்று ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த டேட்டாவில் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் அண்ட் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இது எல்லா டேட்டாவும் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் ஓவரால் ரெவன்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பண்ணியிருக்குது அப்படிங்கிறத எனக்கு செக் பண்ணணும். இதுக்கு வந்து நான் வந்து சம் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறேன். சம் ஓப்பன் ப்ராக்கெட் எதை சம் பண்ணணும், எனக்கு இதில் இருக்கிற டோட்டல் டேட்டாவில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டை சேல்ஸ் பண்ணணும். அந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு சம் கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், உங்களுக்கு வந்து சம் பண்ணி எடுத்துரும். இதே மாதிரி எனக்கு வந்து சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சேல்ஸ் பர்சன் நேம் வந்து இந்த C16 நான் வந்து ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த காலமில் டோட்டல் சேல்ஸ் இருக்கு, அதாவது சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் டோட்டல் சேல்ஸ் வேணும். இதுக்கு வந்து நான் சம் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எனக்கு சேல்ஸ் பர்சன் எங்கே இருக்கிறாங்க, டேட்டாவில் இருக்கிற இந்த ஏ காலமில் இருக்கிறாங்க, அதனால ஏ காலம் செலக்ட் பண்ணிட்டேன். கமா எந்த சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் எடுக்கணும், இந்த நான் இதில் கொடுக்குற இந்த குமாருங்கிற சேல்ஸ் பர்சன் வாய்ஸாக எடுக்கணும், அதை செலக்ட் பண்ணிட்டேன். கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எதை சம் பண்ணணும், எனக்கு இந்த டேட்டாவில் இருக்கிற அமௌண்ட்டை சம் பண்ணணும். என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து குமார் வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நான் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா, சம் இஃப் அந்த டேட்டாங்கிற ஷீட்டில் இருக்கிற ஏ காலம், அதாவது சேல்ஸ் பர்சன் ஃபுல்லாக இந்த டேஷ்போர்டில் இருக்கிற குமாருங்கிறவர் அந்த டேட்டாவில் இருக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத சம் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எனக்கு இப்போ வேணும், எனக்கு மல்டி கண்டிஷன் கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்து ஒரு சம் பண்ணுறது. இதுக்கு வந்து சம் இஃப் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து சேல்ஸ் பர்சன் இந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், இப்போ இதில் ஈக்குவல் சம் இஃப் எஸ் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து எனக்கு எதை சம் பண்ணணும், இப்போ எனக்கு டேட்டாவில் இருக்கிற இந்த அமௌண்ட்டை சம் பண்ணணும். கமா எது த்ரூவா, சேல்ஸ் பர்சன் த்ரூவா, கமா எந்த சேல்ஸ் பர்சன் த்ரூவா, இந்த இதில் இருக்கிற இந்த சேல்ஸ் பர்சன் த்ரூவா, கமா இதே போல் எனக்கு ரிஜினில் இருக்கிற இந்த டேட்டாவில் இருக்கிற ரிஜின், கமா அதே போல் இந்த ரிஜின் நான் எங்கே கொடுத்துருக்குறேன், இந்த இதில் இருக்கிற சவுத், இந்த ரிஜின் கொடுத்துருக்குறேன். என்டர் பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு இந்த அனிதாங்கிறவங்க சவுத் ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ ஒரு லிஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கிறேன். இங்கே வந்து நான் திவ்யான்னு செலக்ட் பண்ணுறேன். திவ்யா எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதே போல் குமார்னு கொடுக்குறேன். குமார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து நான் ரிஜின் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நார்த்தில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதே போல் வெஸ்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, வெஸ்ட்டில் எதுவும் இல்லை, ஈஸ்ட்டில் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இதை நான் செக் பண்ணி எடுக்கலாம். இதே போல் நான் இங்கேயும் நான் வந்து இந்த லிஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கிறேன் சம் இஃப் கொடுத்த இடத்துல. இப்போ இதுலேயும் ஒவ்வொரு சேல்ஸ் பர்சன் வாய்ஸாக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நான் இந்த இதில் வந்து டேரெக்டாக வேல்யூ கொடுக்காம என்ன செஞ்சிருக்கேன், செல் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். செல் அட்ரஸ் கொடுக்கும்போது இங்கே நம்ம நேம் டைப் பண்ணாலே, நேம் சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இதில் சம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ள ஒரு இதில் நீங்கள் வந்து 3 ஃபங்க்ஷன் படுத்திருப்பீங்க. அதே போல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் பல ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.